வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இன்றைக்கி தக்காளி அழகாக காய்ச்சிருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, நம்மளுடைய செடி கொடியெல்லாம் எடுத்து வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி எடுத்தாச்சு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாட்டு தக்காளி இல்லை, பெங்களூர் தக்காளி நல்லா பெருசாக வந்திருக்கு. பட் ஆனால் நாட்டு தக்காளி தாங்க நல்லா சாறு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம அழகாக கேப்சர் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி தக்காளி. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய காய்ச்சிருந்தது, என்னால் அது கேப்சர் பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு இந்த செடியில் 4 தக்காளி தான் இருக்குது. ஆனால் நிறைய நம்ம வந்து சமைச்சும் இது யூஸ் பண்ணிட்டோம். ஒரு 4 தக்காளி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை. நம்ம யூஸ்வலாக சொல்லியிருக்கோம், வெந்தய நாள் வந்து ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா அழகாக முளைச்சி வந்துடும். நல்லா பச்சை பசேல்னு ரொம்ப நல்லது வெந்தயக்கீரை. வயிறு வலி, அந்த வயிறு சம்மந்தமான உபாதைகள் இருக்கவங்க கண்டிப்பாக சாப்பிட்ணும் வெந்தயக்கீரை. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கொத்தமல்லி சின்ன க்ரோ பேக்கில் கொஞ்சமாக தனியாக வந்து